Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம சூப்பரான கருவாடு தொக்கு தான் பார்க்க போறோம். இந்த கருவாடு தொக்குக்கு நான் வஞ்சரம் கருவாடு எடுத்துர்க்கேன். கை பொறுக்கிற சூடு தண்ணியில இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற போட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு இது நல்லா கழுவி தண்ணியை கீழ ஊத்திடுங்க. ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த கருவேப்பிலையும் சோம்பும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் உருவாகுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதால அப்படியே முழுசாக போடுறேன். நம்ம கருவாடோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் போதுங்க, அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வஞ்சரம் கருவாடு ஆட் பண்ணிடலாம். நான் வஞ்சரம் கருவாடு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் ஆட் பண்ணலாம். தண்ணி ஊற்றி நீங்கள் இதை மூடி வச்சுடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி உங்களுக்கு தொக்கு தேவையான அளவு ஊற்றி நீங்கள் அதை வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் கொஞ்சமாக லிட்டில் பிட் சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கிறதால உப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி எல்லாம் தூவினா ரொம்ப சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைல் ஃபோனில் என்னோடய வீடியோஸ் வரும். அப்படியே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.